தீபேஷ், நம்ம ரெக்கார்டிங் பார்த்துக்கலாம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் செஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி ஓகே நிறைய சார். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தீபேஷ் யாருன்னு தெரியாது. தீபேஷ் வந்து இங்கே படிக்கிற எம்சிஏ ஸ்டூடெண்ட். அவர் வந்து ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் எங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ப்ரெசென்ட் எம்சிஏ ஸ்டூடெண்ட், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். அவர் ஃப்ளட்டர் ஃப்ளோ நிறைய ஒர்க் பண்ணதுனால நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட டைமையும் பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய செஷன்ஸ் நம்ம நடத்திக்கலாம். பட் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த செஷன்ல இருந்து. ஓகே தீபேஷ், நீங்கள் கண்டினியூ பண்ணியிருக்கோம். ஓகே சார். ஓகே ஆல். சின்னதாக ஒரு பேஜ் டிசைன் பண்ணிவிட்டு, ஏன்னா நிறைய பேர் இங்கே பேஜ் டிசைன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பேஜை எப்படி நேவிகேட் பண்ணலாம், ஒரு பேஜ்ட்டு இன்னொரு பேஜ் நேவிகேட் பண்ணுறது, அப்புறம் சின்ன டக்குன்னு ஒரு லேஅவுட்டிங் செஷன், அதுக்கடுத்து நம்ம ஃபயர் பேஸை டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ணிவிட்டு ஃபயர் பேஸ்லேருந்து லாகின் சைன்அப் அந்த மாதிரி ஆத்தென்டிகேஷன்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ இஃப் டைம் பர்மிட்ஸ் நம்ம ஃபயர் பேஸ்லேருந்து டேட்டாஸ் ரிட்ரைவல், ஸோ இல்லைனா டைம் பர்மிட் பண்ணலை அப்படின்னா நம்ம அப்கமிங் செஷனில் ஃபயர் பேஸ்லேருந்து டேட்டாஸ் ரிட்ரைவல், ஸ்டோரேஜ், அங்கே ஸ்டோர் பண்ணி இமேஜ் எப்படி இங்கே எடுத்துகிட்டு வரலாம், அந்த மாதிரியும் நம்ம நெக்ஸ்ட் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளாக நம்மளோட எல்லோரும் ஃப்ளட்டர் ஃப்ளோ லாகின் பண்ணிக்கோங்க சைட் வைஸில். ஐயோ, ஸோ இப்போ நம்ம ஒரு blank ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் நான் அப்புறம் காட்டுறேன் லாஸ்ட்டாக. ஸோ இப்போ நம்ம ஒரு blank ப்ராஜெக்ட், ஸோ லைக் டெமோ லேர்ன்னு வச்சுக்கிறேனே. ஸோ எல்லா டைமுமே இந்த இடத்துல ஸ்கிப் கொடுத்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து ஸ்கிப் கொடுத்துட்டு டேரெக்டாக டிசைனிங் பண்ண போயிருப்பீங்க. ஸோ சில டைம் நம்ம டேரெக்டாக ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுற நம்ம மேனுவலாகவும் ஒரு டைம் பார்க்கலாம், இதுலேருந்தே டேரெக்டாக கான்ஃபிகர் பண்ணுறதையும் பார்க்கலாம். ஃபயர் பேஸை 2 டைப்ஸில் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஒன்று இங்கேருந்தே டேரெக்டாக நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்து இங்கே பேக்கேஜ் நேம்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இந்த பேக்கேஜ் நேம் தான் ஒவ்வொரு ஆப்புக்கும் யூனிக்காக இருக்கும். லைக் இப்போ ப்ளே ஸ்டோர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இது வந்து என்னோட ப்ளே கன்சோல். ஸோ இப்போ ஒவ்வொரு இது வந்து நான் இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்கிற ஆப்ஸ் ப்ளே ஸ்டோரில். ஸோ இதில் ஒவ்வொரு ஆப்புக்குமே ஒரு பேக்கேஜ் நேம் இருக்கும். லைக் இப்போ இதுக்கு வந்து நான் வந்து com.hikeup.dressme சொல்லிட்டு ஒரு ஆப் பேக்கேஜ் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வச்சு தான் ப்ளே ஸ்டோராக இருக்கட்டும், ஆப் ஸ்டோராக இருக்கட்டும், அவங்களோட ஆப் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இங்கே கொடுக்குற நேம் நம்மளோட யூனிக் நேம். இதை வச்சு தான் பேக் அண்ட் கூட நம்ம கனெக்ட் பண்ணவும் முடியும். ஃபர்தராக ஃபியூச்சரில் இந்த ஆப்போட ஐடி இதுதான். இதை வச்சு தான் சர்ச்சிங்கில் வந்து query பண்ணி நம்ம இப்போ ஏதாச்சும் ஒரு ஆப்பை ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணுறோன்னா அதோட ரிசல்ட் கொடுக்கும் இல்லையா, அதை வந்து இந்த பேக்கேஜ் நேம் வச்சு தான் கொடுக்கும். ஸோ நம்ம சும்மா டெமோலான்னு கொடுத்துருக்கோம். இப்போதைக்கு நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஸோ இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து பேஜ் நிறைய டிசைன் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலாக இதை பார்க்க வேண்டாம். சும்மா நம்ம காலம் ரோஸ் எடுத்து சின்ன ஒரு டிசைன் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஃபீல்ட்ஸோட நேம்ஸ் எல்லாம் செல்ஃபாக கொஞ்சம் ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் நீங்கள் ப்ரோக்ராமிங் செல்ஃபாக படிக்கிறப்போ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ எல்லாருமே ஸ்டார்டிங் பண்ணுறப்போ இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க. லைக்
லாகின் கொடுத்துட்டு இங்க இப்போ ஸ்டார்டிங் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி இந்த இடத்துல ஃபாண்ட் சைஸா இருக்கட்டும், அதுல ஃபாண்ட் ஃபேமிலி சேஞ்ச் பண்ணதா இருக்கட்டும். ஸோ கூகுளில் இருக்கிற எந்த ஃபாண்ட்ஸ் வேணாலும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, கூகுள் ஃபாண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். அதில் இருக்க எல்லா ஃபாண்ட்ஸுமே நம்ம ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு எந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் பிடிச்சிருக்கிறோ அதை டவுன்லோட் பண்ணி இங்கே நம்ம அப்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் fonts.google.com. ஸோ யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, யூஸ் பண்ணலன்னா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபாண்ட் நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது ஸ்பேசிங் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இங்கே நம்ம பேடிங்கில் அதாவது அதாவது டெக்ஸ்ட்ன்னு இருக்கிறத சூஸ் பண்ணிட்டு கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேடிங் அண்ட் அலைன்மெண்ட் இருக்கும். ஸோ அதில் இங்கே ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் மாதிரி கேப் விட்டு இருக்கும். ரெண்டாவது இங்கே கம்ப்ளீட்லி ஒரு யூனிஃபார்ம்டு பேடிங்னு இருக்கும். ஸோ யூனிஃபார்ம்டு பேடிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக மூவ் ஆகும். 4 சைடும் ஒரே மாதிரி வரும். ஆனால் இப்போ நம்மளுக்கு அது தேவையில்ல. நம்ம லெஃப்ட் சைடு மட்டும் கொஞ்சம் மூவ் பண்ணால் போதும். நான் 30 பிக்சல் மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு போல்டா இல்லை செமி போல்டா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக மாறிடும். செமி போல்டா கொடுத்துட்டு ஃபாண்ட் சைஸ் ஒரு 30 25. ஸோ ஓகே. ஸோ அப்புறம் கேப் இந்த இமேஜஸ்க்கு வந்து ஒரு 80, மேலேருந்து ஒரு 40 வச்சுக்கலாமே. ஸோ இப்போ இமேஜஸில் நிறையா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்விக்கி லாகின் பேஜ் வச்சுக்கோங்களேன். இமேஜஸை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே நெட்வொர்க் இமேஜ் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர். ஸோ அசட் நெட்வொர்க் லிங்க் வச்சு பண்ணுறது, நம்மளோட ஓன் அசட் இமேஜ் போடுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இது ஃப்ளட்டர் ஃப்ளோ, நார்மல் ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு ஃப்ளட்டரோட ஓன் ப்ராஜெக்ட். இது வந்து கோடிங்கில் பண்ணது. ஸோ இதில் அசட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு இல்லையா, இதில் இமேஜஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ எதுக்குன்னா நம்ம இப்போ பேக்கேஜாக இதுலேருந்தே பில்டு பண்ணுறப்போ நம்மளோட ஆப்போட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி அசட்டில் கொடுத்தோம் அப்படின்னா. ஆனால் லோடிங் ஸ்பீட் வந்து ஈஸியாக இருக்கும். எப்படின்னா இப்போ ஏதாச்சும் ஒரு ஆப்பை நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணுறீங்க. இப்போ ஸ்விக்கி ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்விக்கி ஆப்பில் அந்த லோகோ இங்கே வரக்கூடிய அந்த இமேஜில் வரக்கூடிய லோகோ வந்து ஸ்பீடாக லோடாகி உங்களுக்கு வருது அப்படின்னா அது ஒரு நெட்வொர்க் இமேஜ். உங்களுக்கு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் ஓப்பன் பண்ணதும் அந்த இடத்துல லோகோ வரல. நிறைய பேருக்கு இப்போ நெட் இஷ்யூ இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல லோகோ வரலன்னா உங்களோட பிராண்டிங் அந்த இடத்துல அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இமேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும், அந்த இடத்துல பிராண்டிங் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அசட்டில் போடுவாங்க. அசட்டில் போடுறது மூலயமா நம்ம ஆப்போட எம்பி வந்து அதிகமாகும், ஸ்டோரேஜ் வந்து. ஏன்னா பிளே ஸ்டோரில் ஏபிகே ஃபைல்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது, ஏபிபின்னு சொல்லி ஒரு ஃபார்மட் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ ஏபிபி ஃபார்மட் எடுத்துக்கிட்டா வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒரு பண்டில். எதுக்குன்னா ஏபிகேக்கும் ஏபிபிக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏபிகேனா நம்ம எல்லா ஃபோனு, இப்போ ஆண்ட்ராய்டில் கிட்கேட்டில் ஆரம்பித்து இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன் வரைக்கும் ஒரே ஏபிகே வச்சு எல்லாத்துலேயுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே எல்லா பண்டிலும் இருக்கும், ஒவ்வொரு சிஸ்டம்க்கு சப்போர்ட் ஆகக்கூடிய பண்டில் இருக்கும். ஆனால் ஏபிபி அப்படின்றது வந்து எல்லாத்தையும் பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ உங்களோட ஃபோனோட வெர்ஷனுக்கான அந்த பேக்கேஜ் மட்டும்தான் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு பேட்டர்னுக்கு இப்போ ரீசெண்டாக 2015 அப்புறம் இதை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஏபிபி ஃபார்மட் தான் பிளே ஸ்டோர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ பிளே ஸ்டோரில் நீங்கள் பண்ணுற ஆப்பை பப்ளிஷ் பண்ணணும்னா நீங்கள் ஏபிபி ஃபார்மட்டில் தான் பப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ சின்ன இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம இங்கே வந்துடலாம். ஸோ இந்த இடத்துல இப்போ சும்மா ஒரு லோகோவை நம்ம அப்லோட் பண்ணுறோம். இப்போ ஸ்விக்கியோட லோகோ எடுத்துக்கிறோங்க. ஸோ இப்போ இமேஜ் வந்து எனக்கு கரெக்டாக இல்லை, என்னோட இமேஜ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஃபுல்லாக வரல கீழே. ஏன்னா நான் எடுத்திருக்க இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக கீழே ஃபுட் டெலிவரி ஆப்புன்னு இருக்கு, மேலே கேப் இருக்கு. ஆனால் இங்கே வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி வரல, எனக்கு பாதி கட் ஆகுது. அப்படிங்கிற டைமில் கீழே பாக்ஸ் ஃபிட்டுன்னு ஒன்று இருக்கும்.
ஸோ அதில் ஒவ்வொரு ஆங்கிள் இப்போ 4 சைடு நம்ம மூவ் பண்ணுறோன்னா ஒரு மாதிரி அமுங்கின மாதிரி தெரியும். ஸோ இந்த ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்களா கண்டெயின், இதை கிளிக் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஆப்டாக அந்த நம்ம கொடுத்துருக்க சைஸ்க்குள்ளே வந்துடும். இப்போ அவுட்டர் சைஸை நம்மளால் இன்க்ரீஸும் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா அந்த அந்த ஸ்பேசிங்குள்ளே நம்ம கொண்டு வர முடியும். ஸோ இந்த பாக்ஸ் ஃபிட்குள்ளே போய் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இதையும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ டெக்ஸ்ட் ஃபீல்டுலையுமே பேடிங் மேக்ஸிமம் பேடிங் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம வேணால் இப்படி பண்ணிடலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஓகே, சிம்பிளாக 2 டெக்ஸ்ட் ஃபீல்டு கீழே ஒரு பட்டன் வச்சுருக்குறோம். இப்போ பட்டனுக்கு வந்து ஒரு 150 வச்சா ஓகே, மேலேருந்து ஒரு 20. இது வந்து சைஸ்டு பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த இமேஜஸ் வந்து. அதாவது இங்கே ஒரு இடத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய இமேஜ் சைஸஸை வந்து சைஸ்டு பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து கோடிங் பண்ணுறப்போ சைஸ்டு பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ள லேபிள் பண்ணியிருக்கிற டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் போய் ஹிண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் ஹிண்ட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ஓகே, சிம்பிளாக நம்ம ஒரு லாகின் பேஜ் டிசைன் பண்ணியாச்சு. கரெக்டாக ஸோ இந்த மாதிரி யூஐயில் வந்து எந்த ஒரு டவுட்டும் இல்லைல்ல யாருக்கும் கிரியேட் பண்ணுறதுல? யூஐ கிரியேஷனில் எந்த டவுட்டும் இல்லைல்ல? டவுட் இல்லைன்னா எல்லாரும் சேட் பாக்ஸில் என்னன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. எஸ் சார். சார் இப்போ வந்துட்டு நாங்க எப்படி போட்டிருந்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் கிரியேட் பண்ணும்போது ஸ்டாக் ஆப்ஷன் இருக்குல்ல சார், அதுல போட்டிருந்தோம் சார். பட் ஆனா வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி காலத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாங்களா? இப்போ ஸ்டாக் போட்டா அது ஆப் எதையும் அஃபெக்ட் பண்ணாதுல்ல? இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கும் காலமும் லைக்வைஸ் சிமிலர் தான். இப்போ நீங்க இப்போ ஸ்டாக்குங்கிறது ஒன்றுக்கு மேலே ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கும். அதே இது காலம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இப்படி பார்த்தீங்களா, சிம்பிளாக ஸ்டாக்குங்கிறது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணிட்டு ஆக்சுவலாக இப்போ ஒரு கண்டெய்னர் வச்சுட்டு இப்போ இந்த எம்டி ஸ்பேஸ்க்குள்ள நான் இந்த இமேஜ் வைக்காம இந்த இமேஜ்க்கு பின்னாடி நான் ஒரு கண்டெய்னர் செட் பண்ணிட்டு அந்த கண்டெய்னர் மேலேயே இந்த இமேஜ்க்கு மேலேயே ஒரு டெக்ஸ்ட் இந்த மாதிரி நான் டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அந்த டைம்ல நான் வந்து ஸ்டாக் யூஸ் பண்ணுவேன். அதே இது சும்மா நான் ஒரு லாகின் பேஜ்ல ஒரு லோகோ சிங்கிள் யூனிட்ஸ் மட்டும் தான் நான் வைக்க போறேன் அப்படின்னா அந்த இடத்துல காலம் ரோவே பெஸ்டா இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல ஸ்டாக் தேவைப்படாது இல்லையா, அது வந்து ஸ்டோரேஜ் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்போ ஓகே ஓகே. இல்ல நம்ம ஸ்டாக் யூஸ் பண்றதுனால லாகின் பேஜ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணாது இல்லைங்களா? ஒரு அஃபெக்டும் பண்ணாது. ஆப் லோடிங் அந்த மாதிரி எதையுமே அஃபெக்ட் பண்ணாது. அது எதுக்குன்னா நம்ம ஒரு இமேஜ்க்கு மேல இன்னொன்று வைக்கிறதுக்காக அதை வந்து டிசைன் பண்ணாங்க, அவ்வளவுதான். ஓகே. இப்போ இந்த பட்டனுக்கு கிட்ட வந்து என்னால இது மேல வைக்க முடியாது இல்லையா, வச்சா இந்த கார்னருக்கு தான் போகுது, அது மேல வரல. அந்த இமேஜ்க்கு மேல என்னால கொண்டு வர முடியாது. அதை கொண்டு வரதுக்காக ஸ்டாக், அவ்வளவுதான். ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு இதே மாதிரி இன்னொரு பேஜ் வேணும். ஏன்னா சைன் அப் பேஜ் லாகின் பேஜ் ரெண்டும் இருந்தால் தான் நம்மளால ஒரு டேட்டாஸை வாங்கி லாகின் கொடுக்க முடியும். ஸோ அதையுமே திருப்பி இதே மாதிரி டிசைன் பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஒரே பேஜ் 2 தடவை வேணும்னா அதை ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் இன்னொரு டெக்ஸ்ட் ஃபீல்டில் பாஸ்வேர்ட் கன்ஃபர்மேஷன் கொடுத்து சைன் அப் கொடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு சைன் அப் பேஜ் வந்து ரெடி ஆயிரும்.
ஓகே சார். ஹலோ ப்ரோ, இப்போ நம்ம ஒரு ஆப் ஓபன் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு அலோ அண்ட் டென்னின்னு ஒரு இது வரும் ப்ரோ, அது எப்படி ப்ரோ இதுல பண்றது? சின்னதா ஸ்பிளாஷ் ஸ்கிரீன் மாதிரி வருமே, அதை கேக்குறீங்களா? ஆமாம் ப்ரோ, அது கொடுத்தா நெக்ஸ்ட் எப்படி போவோம் அந்த மாதிரி. ஓகே ஓகே. இப்போ ஏன்னா இது உள்ள நம்ம அந்த மைக் இப்போ வந்து நெக்ஸ்ட் ஹோம் பேஜுக்கு இது நமக்கு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம மைக்ரோ ஸ்பீக்கர் அந்த டிரான்ஸ்லேட்டர் ஆன் பண்ணனா கூட இந்த மாதிரி அலோவ் பண்ணலாமா, மேப்பிங் லொகேஷன் ஆன் பண்ணனாலும் அலோவ் பண்ணலாமான்னு கேட்க முடியா? இப்போ இது ஸ்டார்டிங்ல சொல்லிட்டீங்கன்னா நாங்க அதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பிளாஷ் ஸ்கிரீன், இப்போ ஒவ்வொரு ஆப்பையும் ஓப்பன் பண்றப்போ சின்னதா ஒரு லோகோ வந்துட்டு போகும் இல்லையா, அது பண்றதுக்கு நீங்க தனியா பேஜ் எல்லாம் பண்ண வேண்டாம். இங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு ஆப் அசெட்னு இருக்கும், அதுல இந்த இங்க ஸ்பிளாஷ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல அந்த லோகோவை அப்லோட் பண்ணிட்டா மட்டும் போதும். இது ஃப்ளட்டர் ஃப்ளோல ரொம்பவே சிம்பிளா வந்துடும். இது ஒன்று. லான்ச்சர் ஐக்கான் வந்து இப்போ நம்ம பிளே ஸ்டோர் நம்ம நார்மலா இப்போ ஃபோனை ஓப்பன் பண்ணது ஒவ்வொரு லோகோ காட்டும் இல்லையா, ஒரு ஆப்புக்கு சர்க்கிளா பாக்ஸா நம்ம வச்சிருக்க மாதிரி. ஸோ அந்த இடத்துல லான்ச்சர் ஐக்கான் கொடுக்கறது மூலிமா நம்மளோட லோகோ அந்த அந்த சர்க்கிள் ஐக்கான் நம்ம ஓப்பன் பண்ணது எம்டியா இல்லாமல் அந்த இடத்துல ஒரு லோகோ காட்டுறதுக்காக. ஸோ அந்த மாதிரி இது இங்கே வந்து நம்ம செட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு அந்த பேஜஸ்ல வந்துடும். ஃபர்ஸ்ட் ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த அலோ பெர்மிஷன் வந்து எதுக்கு அதாவது அதை நம்ம செட் பண்ணலாம் கூடாது. அது வந்து இங்கே நம்மளுக்கு லைக் ஏதோ ஒரு ஏபிஐ, இப்போ கூகுள் மேப்போட ஏபிஐ நான் வந்து உள்ள கொண்டு வரேன், இல்லை ஒரு ஒரு சர்வீஸை வந்து நம்ம உள்ள கொண்டு வரப்போ அதோட பெர்மிஷன்ஸ் வந்து கேட்கும். இதுவுமே நம்ம செட்டிங்ஸ்லேயே போய் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம ஏபிஐஸ்குள்ளே போய் கனெக்ட் பண்ணிக்கலாம். லைக் இங்கே பெர்மிஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பெர்மிஷன்ல ப்ளூடூத், பயோமெட்ரிக்ஸ், கேலண்டர், அதாவது இதில் நான் எதை வந்து இது எதுக்குன்னா இப்போ அதே மாதிரி இப்போ இந்த ஆப்பில் இது வந்து நார்மல் கோடிங் ஓகேவா, நான் விஎஸ் கோட்லேயே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இது வந்து ஒரு கம்ப்ளீட் இ-காமர்ஸ் ஆப்போட கோடு ஓகேவா. நம்ம கோடிங் பற்றி பார்க்க வேண்டாம், உங்களோட டவுட் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். இங்கே ஆண்ட்ராய்டுன்னு ஒரு ஃபோல்டரில் எஸ்ஆர்சிக்குள்ள மெயின், அதுக்குள்ள ரிசோர்ஸில் இங்கே ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்ட்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஆப்புக்கான பெர்மிஷன்ஸ்லாம் நம்ம கொடுப்போம் ப்ரோக்ராமிங்கில். லைக் யூசர் பெர்மிஷன், லைக் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ், ரைட்டு, ரீடு ரைட்டு, இந்த இடத்துல ப்ளூடூத் வேணும்னா ப்ளூடூத், இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான எல்லா பெர்மிஷன்ஸையும் இந்த இடத்துல ஆட் பண்ணுவோம். எதுக்குன்னா பிளே ஸ்டோரில் அவங்க ஆப் லான்ச் பண்ணுறப்போ இந்த ஆண்ட்ராய்டு manifest.xml ஃபைலை தான் ஃபுல்லாக அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸ்டென்சிபிள் மாடல் நம்ம வச்சுருக்க கோடோட ஒரு பெர்மிஷன்ஸு, அதுக்கடுத்து ஆப்போட லோகோ, ஆப்போட நேம், இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் நேம் இருக்கா, ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஸ்டோர் ஆகக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ இது வந்து பெர்மிஷன்ஸ்லாம் ஹோல்டு பண்ணும் இல்லையா. இப்போ நம்ம ஃப்ளட்டர் ஃப்ளோவில் பண்ணுறதுமே ஒரு கோடாக தான் கன்வெர்ட் ஆகும். ஸோ கன்வெர்ட் ஆகிறப்ப இங்கே வரக்கூடிய பெர்மிஷன்ஸ்லாம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா, நான் இந்த ஆப்பில் இப்போ எந்த பெர்மிஷன்ஸ், ரீட் அண்ட் ரைட் மட்டும் தான் கொடுத்துருக்குறேன். எதுக்குன்னா இ-காமர்ஸ் ஆப் சிம்பிளாக ஒரு இருக்கிற ப்ராடக்ட்டை வந்து பேக்எண்ட்லேருந்து ஷோ பண்ண போது டெலீட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ அதனால ரீட் அண்ட் ரைட் பெர்மிஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு இப்போ கூகுள் மீட் மாதிரி ஒரு ஆப்னா கேமரா பெர்மிஷன் வேணும். ஸோ இந்த மாதிரி அதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம். இது வந்து ரீட் அண்ட் ரைட் பெர்மிஷன் மூலிமா நம்மளுக்கு எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. ஜஸ்ட் அலோவ் பண்ணால் நம்மளோட கேமரா வரப்போகுது, அவ்வளோதான். இதில் இங்கே பெர்மிஷன் செட் பண்ணோன்னா மட்டும் போதும். ஸோ இங்கே ஆன் பண்ணிவிட்டு இங்கே அதுக்கான மெசேஜ் கொடுக்கணும், அவ்வளோதான். அது சும்மா நம்ம இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணிக்கலாம், ஒன்றுமே கிடையாது இதில். ஆனால் இங்கே கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து உள்ள எனேபிள் பண்ணியிருக்கணும் கோடில். லைக் ஓகே தானே? ஓகே சார், கிளியர் ஆயிடுச்சு சார். ஓகே. ஸோ ஓகே, இப்போ நம்ம பழையபடி நம்மளோட இதுக்குள்ளே போய்க்கலாம். பேஜில் தானே இருந்தேன்.
ஓகே. இப்போ இன்னொரு டெக்ஸ்ட் ஃபீல்டையும் உள்ள ஆட் பண்ணிக்கலாமே. லைக் இமெயில், பாஸ்வேர்ட் கன்ஃபர்மேஷன். ஆ ஆ பண்ணலாம் சார். இமெயில், நேம், இமெயில், பாஸ்வேர்ட் அந்த மாதிரியா சார்? ஃபோன் நம்பர்? ஓகே சார். ஒன்றும் இல்லை, இதே டெக்ஸ்ட் ஃபீல்டில் நம்ம அப்படியே கீழே கீழே கொண்டு வரணும். ஸோ வெயிட் பண்ணுங்க, நான் கேலண்டர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ நம்ம நேவிகேஷன் செட் பண்ணாததுனால நம்மளுக்கு வருது. ஒரு பேஜ் டு இன்னொரு பேஜ் செட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம கேலண்டர் இது விஜெட்லாம் யூஸ் பண்ண முடியும். ஸோ வச்சுட்டு நம்ம இதை வைக்கலாம். ஏன்னா டேட் ஆஃப் பர்த் கேலண்டரில் என்டர் பண்ணால் கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும் டைப் பண்ணுறது. ஸோ ஓகே, இப்போதைக்கு சும்மா நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்ட் வச்சுக்கலாம். நான் கேலண்டர் மாற்றிடுறேன் எண்டிங்கில்.
ஓகே. இப்போ நம்மகிட்ட 2 பேஜ் இருக்கு. ஒண்ணு லாகின், இன்னொன்னு சைன் அப். ஸோ லாகின் பண்ணி சைன் அப் பண்ணிட்டு லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஹோம் பேஜ் வேணும் இல்லையா? ஸோ இப்போதைக்கு சும்மா ஒரு லாகின் சும்மா ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம், ஹோம் பேஜ்னு சொல்லிட்டு. சிம்பிள் பட்டன் மட்டும் வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ சிம்பிளாக ஒரு 3 பேஜ் நம்ம பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃபயர் பேஸ் எப்படி இன்டகிரேட் பண்ணலான்னு பார்க்கலாம் இது கூட. ஸோ ஒரு லாகின் பேஜ், ஒரு சைன் அப் பேஜ், ஒரு ஹோம் பேஜ் இருக்குது நம்மக்கிட்ட. நம்மளால இப்போ வந்து ஒரு லாகின் பண்ண ஒரு பேக் அண்ட் வழியாக ஒரு ஆப்ரேஷன் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஃபயர் பேஸ் வந்து எத்தனை பேர் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்தீங்க? ஓகே. ஸோ 2 டைப்பில் நம்ம வந்து ஃபயர் பேஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து நம்மளோட ஆப்புக்குள்ளே போயிட்டு இங்கே செட்டிங்ஸில் ஃபயர் பேஸ் கிளிக் பண்ணி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹார்டஸ்ட் வே வந்து தெரிஞ்சுக்கலாம், அதுக்கடுத்து ஈஸியான வே தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே போயிட்டு நம்ம ஃபயர் பேஸ் இது ஏன் எப்படின்னா, நீங்கள் நாளை பின்னா கோடிங் வச்சு பண்ணுறப்போ மேனுவலாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த டைமில் அது ரொம்பவே ஹார்டாக மாறிடக்கூடாது இல்லையா? ஃபர்ஸ்ட் கிரியேட் அ நியூ ப்ராஜெக்ட் கொடுக்குறப்போ ஓகே. One minute. இப்போ ஓகே வாங்க. ஸோ இப்போ ஒரு டெமோ ப்ராஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிடலாம். டெமோ அதான் சார். இல்லை இன்னொரு மெயில் ஐடி அப்படிலாம் இல்லை சார், இன்னொரு மெயில் ஐடி வழியா.
ஓகே. ஸோ இப்போ ஒரு டெமோ லேர்ன்னு கிரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கன்சோலுக்குள்ளே போகணும். செகண்ட் ஸ்டெப் வந்து ப்ராஜெக்ட் நேம். அடுத்து நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் வேணும்னு கேட்பாங்க. ஸோ இது நம்ம ஜென்ரலாக அனலிட்டிக்ஸ் தான். கூகுள் அனலிட்டிக்ஸ் பேஜ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதே பேஜ் தான் இங்கே ஆக்சுவலாக. ஸோ கூகுள் அனலிட்டிக்ஸ் வழியாக நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ அதை இங்கே வச்சு நம்மளோட ஆப்புக்கு பண்ணிக்கலாம், அதோட ஃபியூச்சர்ஸ். அடுத்து இதுதான் சர்வர். சர்வர் பொறுத்த வரைக்கும் நிறைய சர்வர்ஸ் இருக்குது இங்கே. உள்ள நம்ம ஸ்டோரேஜுக்கு ஃபயர் ஸ்டோர், அதுக்கடுத்து ஆத்தென்டிகேஷன் விட ஸ்டோரேஜ் டைப் வந்து 2 டைப் வச்சுருப்பாங்க. ஃபயர் ஸ்டோர்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அடுத்து ரியல் டைம் டேட்டாபேஸ்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ இது 2 தான் மேஜர் கன்ஃபியூஷனாக இருக்கும் ஃபயர் பேஸ்க்குள்ளே போனாலே. ஸோ ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு NoSQL டேட்டாபேஸ். ஏன்னா இப்போ எல்லாருக்குமே MySQL தெரியும் இல்லையா? MySQL தெரியும் இல்லையா? தெரிஞ்சவங்களா தம்ஸ் அப் போடுங்க. அதாவது நேம் கேள்விப்பட்டிருக்கவங்களாச்சு. இல்லை யூஸ் பண்ணது இல்லை சார், நேம் கேள்விப்பட்ட மாதிரி. ஸோ சிம்பிளாக ஒரு 2 லைன்ஸ். MySQLனா நம்ம டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுவோம். டேபிள்ஸ் வழியாக எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டேன். ஓகே. ஓகே, அது லோட் ஆகட்டும். ஸோ சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு SQL டேட்டாபேஸ்க்கும் NoSQL டேட்டாபேஸ்க்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னா, SQLல நம்ம டேபிள்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு டேபிள்லையும் இப்போ ஒரு டேபிள்குள்ளே இப்போ டேபிளுக்குன்னு ஒரு நேம், இப்போ டேபிளோட நேம் யூசர்ஸ் கலெக்ஷன் அப்படின்னு வைக்கிறோம் அப்படின்னா, அந்த டேபிளுக்குள்ளே நம்ம கலெக்ஷனில் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அந்த மாதிரி டேபிளாக நம்ம கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே ஒரு டேபிள் ஃபார்மெட்லேயே இருக்கும். ஸோ அதே இது இப்போ NoSQLக்குள்ளே வரப்போ NoSQLல நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற ஃபயர்பேஸ் வந்து ஒரு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட். டாக்குமெண்ட்ஸாக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது எப்படி இருக்கும்னா ஒரு ட்ரீ மாதிரி இருக்கும். எப்படின்னா இப்போ மேலே ஒரு ரூட், அது கீழே வந்து ஒவ்வொரு ஃபைல்ஸையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி நம்ம இந்த ஃபயர்பேஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு டைப் என்னன்னா கிராஃப் மாதிரி பண்ணிக்கலாம், இல்லை கீ வேல்யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்பில் NoSQL இருக்குது. இப்போ நம்ம ஃபயர்பேஸ் படிக்கிறதுனால ஃபயர்பேஸ் வந்து ஒரு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட். டாக்குமெண்ட்ஸாக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ட்ரீ ஃபார்மெட்டில் பண்ணலாம். ட்ரீனா எப்படின்னு தெரியும் இல்லையா? மேலே ரூட்டில் ஆரம்பித்து பிரான்ச்சஸ், லீஃப், அந்த மாதிரி ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சரில் நம்மளால ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
ஸோ இது வந்து இந்த மாதிரி இருக்கும். நம்ம நார்மல் ட்ரெடிஷ்னலாக இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ரிலேஷனல் டேட்டா பேஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் தான் இருக்கும். லெஃப்ட் சைடில் நம்ம அதோட நேம் கிரியேட் பண்ணுவோம். ஒரு டேட்டா பேஸ் ஹோஸ்ட் நேம் கிரியேட் பண்ணணும். அந்த ஹோஸ்ட் நேம் கீழே நம்மளோட டேபிள்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு டேபிள்ஸுமே ஒவ்வொரு டேபிள்ஸ்குள்ளே நம்ம நிறையா கலெக்ஷன்ஸ், அந்த கலெக்ஷன்ஸ்குள்ளே நிறையா டேட்டாஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு டேபிள் ஃபார்மெட்லேயே இருக்கும் ரிலேஷனல் டேட்டா பேஸ். ஸோ இது வந்து இதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்னென்னா, நம்மளால் லார்ஜ் டேட்டாஸ், அதாவது ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டேட்டாஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ ஹேண்டில் பண்ணணும்னா பெரிய மேன் பவர் வேணும். அப்படி இல்லை அப்படின்னா நிறையா எக்ஸ்பென்ஸ் நிறையா செலவாகும். ஸோ அதுக்கு அல்டர்னேட்டிவாக தான் இந்த மாதிரி NoSQL டேட்டா பேஸஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ NoSQL டேட்டா பேஸோட டாக்குமெண்ட் ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் நிறைய பேர் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆத்தென்டிகேஷன், இப்போ ஃபயர் ஸ்டோர், ரியல் டைம் டேட்டா பேஸ், ஹோஸ்டிங், ஸ்டோரேஜ். ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அதோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இதில் 2 ஆப்ஷன், இங்கே ஃபயர் ஸ்டோர் டேட்டா பேஸ்னு ஒன்று இருக்கும், ரியல் டைம் டேட்டா பேஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ எக்ஸிஸ்டிங்கான ரிலேஷனல் டேட்டா பேஸ்லையுமே நம்ம ஒரு டேட்டா பேஸ் கிரியேட், என்ன டவுட் இருக்குதா இருக்கும்? இல்லை சார், நோ சார். ஓகே ஓகே ஓகே. இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபயர் ஸ்டோர் டேட்டா பேஸ், ரியல் டைம் டேட்டா பேஸ்னு 2 இருக்கும். ஒன்று ரியல் டைம் டேட்டா பேஸ்ன்னு இருக்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு சிங்கிள் அண்ட் ஸ்டோர். அதாவது நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் ஆனால் எந்த ஒரு க்ளவுட் ஃபீச்சர்ஸுமே நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. அதாவது கூகுள் க்ளவுடோட எந்த ஒரு ஃபீச்சர்ஸுமே நம்ம இதுலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட சிஸ்டம்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ஜென்ரலாக அவங்களே ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம ஸ்டோர் மட்டும் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குன்னு ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க. அது லிமிட் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும், அதுக்கு மேலே யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ அப்படிங்கிறது ரியல் டைம் டேட்டா பேஸ். ஸோ இது வந்து ஒரு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக பண்ணுறவங்க, சிம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறவங்க, அலைன் பண்ணுறவங்களாம் இதில் பண்ணுவாங்க. அதே இது இப்போ ஃபயர் ஸ்டோர் டேட்டா பேஸுங்கிறது இப்போ ஒரு 2017 டைமிங்கில் தான் கொண்டு வந்தாங்க இந்த ஃபயர் ஸ்டோர் டேட்டா பேஸை. ஸோ இந்த டேட்டா பேஸ் பொறுத்த வரைக்கும் இது கூகுள் கிளவுடோட இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபயர் பேஸுமே கூகுள் கிளவுடோட ஒன் ஆஃப் த ஃபியூச்சர்ஸ் மட்டும்தான். ஸோ கிளவுட் கன்சோலில் இதோட ஃபுல் ஆக்சஸையுமே நம்மளால எடுத்துக்க முடியும். ஸோ ஜிசிபி கன்சோல்னு வச்சிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ஃபயர் பேஸோட கம்ப்ளீட் ஆக்சஸ் நம்மளுக்கு வேணும், அதாவது நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜிசிபி கன்சோல்குள்ளே போய் உங்களால் யூஸ் பண்ணிக்கலாம். மாற்றி எதுவும் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா பே பண்ண சொல்லும். கரெக்டாக ஜிசிபின்னு கொடுத்து அந்த ஸ்பான்சர் இல்லாமல் கொடுக்கணும். அந்த ஜிசிபி கன்சோல்னு கொடுத்துட்டு இந்த மேலே ஸ்பான்சர்டுன்னு இருக்கும், அந்த லிங்கை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வராது. ஃபஸ்ட்டு வந்துச்சு பார்த்தீங்களா, இப்போ வரல, ஃபஸ்ட்டு வந்துச்சு. அந்த லிங்கை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கூகுள் கிளவுடோட பே பண்ணுற பேஜ் போகும். கரெக்டாக இந்த console.cloud.google.com அந்த லிங்க்குள்ளே வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த பேஜ் வரும். ஸோ இப்போ இதில் நான் இப்போ கிரியேட் பண்ண ப்ராஜெக்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு ஸோ இப்போ டெமோலேண்ட்ங்கிறது நான் செலக்ட் பண்ண ப்ராஜெக்ட். ஸோ அதில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ஆக்சஸுமே க்ளவுட் ஆக்சஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். இதில் தான் நம்ம ஃபயர் பேஸில் இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு அதில் காமிச்சிருப்பாங்க. அது இல்லாத நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கூகுள் க்ளவுடில் தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இப்போ ஏபிஐ இன்டெகிரேட் பண்ணுறவங்களாம் இது வழியாக தான் போய் பண்ணுவாங்க. அடுத்து ஸோ ஃபஸ்ட் நம்ம கான்ஃபிகர் பண்ணிடலாம், அதுக்கடுத்து இதுக்குள்ளே வரலாம். ஸோ ஜஸ்ட் ஃபயர் ஸ்டோர்னால் இது வழியாக நமக்கு க்ளவுட் வழியாக நம்மளுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். இப்போ ரியல் டைம் டேட்டா பேஸ்னால் நம்ம இதுக்குள்ளேயே நம்ம ஃபயர் பேஸ்க்குள்ளேயே ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு ஆத்தென்டிகேஷனை வந்து இங்கே கிளிக் பண்ணி நம்ம அதை எனேபிள் பண்ணி எது வேணுமோ நம்ம அதை எனேபிள் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு கெட் ஸ்டார்டட் கொடுத்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இமெயில் பாஸ்வேர்டு, இங்கே இமெயில் பாஸ்வேர்டை எனேபிள் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கலாம். இது மாதிரி என்ன வேணுமோ நம்ம இப்போ கூகுள் வேணும்னாலும் கூகுள் எனேபிள் பண்ணிக்கலாம், எந்த லாகின் வேணுமோ அந்த லாகின் எனேபிள் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ சப்போஸ் சைன்அப் பேஜ் பண்ண முடியல, டக்குன்னு நான் லாகின் மட்டும் தான் பண்ணி கான்ஃபிகர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறதுனால அப்படின்னு நினச்சிங்கன்னா லாகின் பேஜ் மட்டும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஆட் யூசரில் நீங்கள் சும்மா டெமோ யூசர் கொடுத்துக்கலாம். லைக்
demo@demo.com பாஸ்வேர்டு 12345 கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான். 6 கொடுத்துக்கலாமே. ஸோ இப்போ இந்த demo.com 12345 நமக்குள்ள ப்ராஜெக்ட் கூட சிங்க் ஆயிடுச்சுன்னா இந்த இமெயில் ஐடியில் பாஸ்வேர்டு வச்சே நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் டைமில் நம்ம லாகின் ஆகுதா லாகின் ஆகலையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அங்கே சிங்க் பண்ணி பார்க்கலாம். மேனுவலாக சிங்க் பண்ணுறது வந்து இங்கே போயிட்டு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ்ன்னு 2 டைப் இருக்கும். நம்ம ஆண்ட்ராய்டு இல்லைனா ஐஓஎஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இப்போ ஆண்ட்ராய்டை சிங்க் பண்ணுறீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் நேம், இங்கே ஒரு கீழே வந்து நம்மளுக்கு கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸு அப்போ அதெல்லாம் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபயர் பேஸ்க்குள்ளே நம்ம போய்க்கலாம். ஃபயர் பேஸ்க்குள்ளே நம்ம ப்ராஜெக்டுக்குள்ளே போய்க்கலாம். சரி, ஸோ ப்ராஜெக்ட்குள்ளே போயிட்டு இந்த ப்ராஜெக்ட் ஃபயர் பேஸ் ப்ராஜெக்ட் ஐடின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கொடுத்து கனெக்ட் பண்ணிட்டோம்னாலே கரெக்ட் ஆயிடும். ப்ராஜெக்ட் ஐடிங்கிறது இப்போ நம்ம பார்த்தது தான். ஸோ இதுதான் நம்மளோட ப்ராஜெக்ட் ஐடி. கரெக்டாக மேலே நம்ம கிரியேட் பண்ணுறப்போ டெமோ லேண்ட்னு கொடுத்தப்போ கீழே வந்திருக்கும். இந்த ப்ராஜெக்ட் நேம் கொடுக்குறப்பமே லெஃப்ட் சைடில் சின்னதாக எடிட் ஆப்ஷன் வச்சு வந்திருப்பாங்க. அதுதான் நம்மளோட ப்ராஜெக்ட் ஐடி. ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ராஜெக்ட் ஐடியை இங்கே என்டர் பண்ணி கனெக்ட் கொடுத்தோம்னா நமக்கு கனெக்ட் ஆயிரும். அதுக்கடுத்து ஒரு சின்ன வேலை மட்டும் பார்க்கணும். இதில் யூசர் அண்ட் பெர்மிஷன் இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு ஃப்ளட்டர் ஃப்ளோக்கு நம்ம ஒரு ஆக்சஸ் கொடுக்கணும். இந்த இடத்துல ஒரு மெயில் ஐடி உண்டு, நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. firebase@flutterflow.io. ஸோ இங்கே எடிட்டர் ஆக்சஸ் கொடுக்கணும். நான் க்ளவுடு காமிச்சேன் இல்லையா, அந்த க்ளவுடில் அவங்களுக்கு ஒரு எடிட்டர் ஆக்சஸ் கொடுக்கணும். அப்போ தான் நமக்குள்ள ப்ராஜெக்ட் வந்து எடிட் பண்ண முடியும். லைக் இப்போ நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்கு இந்த அளவுக்குலாம் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் மேனுவல் செட்டப் மட்டும் தான் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா 2020க்கு முன்னாடி வரைக்கும் இப்படி தான் பண்ண முடியும். இப்போ நம்ம டைரெக்டாக கான்ஃபிகரே பண்ண முடியாது ஃப்ளட்டர் ஃப்ளோவில். ஸோ இந்த மாதிரி கான்ஃபிக் பண்ணிவிட்டு இப்போ நோட் பண்ணிக்கிட்டீங்களா இந்த மெயில் ஐடியை? ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து கனெக்ட் கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆயிடும். ஸோ இது வந்து மேனுவல் வே கனெக்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். சக்ஸஸ்ன்னு கீழே காட்டுது பார்த்தீங்களா, அவ்வளோ. இதில் நம்ம போயிட்டு ஒன்று டிப்ளாய் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஃபயர்பேஸ் கன்சோல் கொடுத்து நம்ம கான்ஃபிகர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லை இங்கே மேனுவலாக பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே ஸ்டோரேஜ் ரூல்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இப்போ லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் ஸோ இப்படி ஒரு வேலை கான்ஃபிகர் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா இங்கே கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஏரியா வழியாகவே கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே போய் கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா மெயில் ஐடி எந்த மெயில் ஐடி வழியாக பண்ண போகிறீங்களோ அதை மட்டும் கொடுத்துட்டு டைரெக்டாக நம்ம கனெக்ட் கொடுத்தோம்னா கனெக்ட் ஆயிரும், அவ்வளோதான். ஸோ இதை நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. ஜஸ்ட் மெயில் ஐடி மட்டும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாக உங்களோட கன்சோல் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். அந்த கன்சோல் டேரெக்டாக நம்ம இந்த பேஜ் வந்துச்சு இல்லையா கனெக்ட் ஆகி, இந்த மாதிரி நம்மளுக்கு முன்னாடி இங்கே ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் இந்த மாதிரி காமிச்சிச்சு, இப்போ இல்லை பார்த்தீங்களா, ஏன்னா ஆல்ரெடி கனெக்ட் ஆயிடுச்சு, நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ அதனால ஆல்ரெடி கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஜென்ரேட் கான்ஃபிக் ஃபைல்ஸ் கொடுத்து இங்கே நம்ம பேர் மாற்றுறோம் அப்படின்னா மாற்றிக்கலாம். இங்கேயே போயிட்டு பேக்கேஜ் நேமில் இப்போ con.demo
டாட் எஸ்என்எஸ்ன்னு கொடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த நேமில் நம்மளுக்கு இந்த பேக்கேஜ் நேமில் நம்மளுக்கு ஒரு ஃபைல் வந்து அங்கே ஜென்ரேட் ஆயிடும். ஸோ ஓகே, கான்ஃபிகர் ஆயாச்சு. நம்ம ஃபயர்பேஸ் செட்டப் கம்ப்ளீட்டட்னு இங்கே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ ஃபயர்பேஸ் கான்ஃபிகர் பண்ணுறதுல யாருக்காச்சும் டவுட் இருக்குதா? ஓகே சார். ஓகே ஓகே சார். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபயர்பேஸை கான்ஃபிகர் பண்ணியாச்சு. சார் இல்ல சார், இல்ல டவுட்ல இது இல்லைங்க. ஓகே, இப்போ நம்மளோட பேஜுக்குள்ள போய்க்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெமோலான்ங்கிறது ஆல்ரெடி கான்ஃபிகர் ஆயாச்சு. நம்ம இப்போ நம்மளோட ஆத்தென்டிகேஷன் பேஜை செட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம இங்கே ஆக்சஸ் கொடுத்தாச்சு இல்லையா, இங்கே கெட் ஸ்டார்டட் கொடுத்தாச்சு, நம்ம பண்ணியாச்சு, எனேபிள் பண்ணிட்டோம் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை. ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது தான். இங்கே வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பேஜ் இப்போ நம்ம பண்ணி வச்சிருக்கிற லாகின் பேஜில் போயிட்டு நம்ம அதுக்கான ஆக்சஸ் கொடுக்கணும். பட்டன் நேவிகேஷன் இப்போ 2 டைப்பில், ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சிடும். நம்ம ஹோம் பேஜ் பண்ணோம் இல்லையா, ஹோம் பேஜில் பேக் பட்டன் கொடுத்துருந்தோம். பட்டன் ஆக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரைட் சைடில் செகண்ட் இது இருக்குது பார்த்தீங்களா, ஆக்ஷன்னுட்டு. ஸோ இந்த ஆக்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஆக்ஷன். ஸோ அதில் டபுள் டேப் லாங் ப்ரெஸ்ன்னு கொடுப்பாங்க. இது பட்டனுக்கு மட்டும் இல்லை, கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க, இமேஜஸ் கொடுப்பாங்க. இமேஜஸை டபுள் டேப் பண்ணால் ஒன்று ஓப்பன் ஆகிற மாதிரி, ஏதாச்சும் ஓப்பன் ஆகிற மாதிரி வைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணால் ஏதாச்சும் நடக்கிற மாதிரி, ஆக்ஷன் கொடுக்குற மாதிரி எல்லாமே நம்ம பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ சிங்கிள் டேப் பண்ணால் நம்மளுக்கு நேவிகேட் ஆகணும். என்ன நேவிகேட் ஆகணும் அப்படின்னா லாகின் பேஜ். ஸோ இப்போ இதுதான் வந்து லாக் அவுட் ஆப்ஷன் வைப்பாங்க. லாக் அவுட் ஆப்ஷன் இப்படி தான் இருக்கும். நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு பட்டன் வச்சு அந்த பட்டனை ஃப்ரண்ட் பேஜுக்கு நேவிகேட் பண்ணி விடுவாங்க. ஸோ திருப்பி லாகின் பண்ணி உள்ளே வர மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளாக நேவிகேஷன் இப்படி தான் பண்ணுவாங்க, ஒரு பேஜ் டு இன்னொரு பேஜ். லாஸ்ட்டாக நம்ம ரன் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா, செலக்ட் பேஜ், லாகின் பேஜ் வந்துருச்சு. இங்கே நம்ம டிரான்சிஷன் கொடுக்கணும்னா டிரான்சிஷன் கொடுத்துக்கலாம். இங்கே அனிமேஷன்லாம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ ஒரு பேஜை கிளிக் பண்ணது ஒரு மாதிரி நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி அனிமேஷன், அதோட டியூரேஷன் எது வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இப்படி தான் நேவிகேட் பண்ணுவாங்க. அதே இது இப்போ லாகின்குள்ளே போயிட்டு நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, லாகின் இந்த இடத்துல போயிட்டு ஒரு ஆட் ஆக்ஷனில் இப்போ பேக் அண்ட் டேட்டா பேஸில் ஃபயர்ஸ்டோர் மினிட், இங்கே நம்மளுக்கு லாகின் ஆத்தென்டிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒன் மினிட். இங்கே நம்ம ஒரு விஷயம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்கே ஃபயர் ஸ்டோர்ன்னு இருக்கு இல்லையா, இங்கே நம்ம ஒரு சின்ன ஸ்கீமா ஒன்று கிரியேட் பண்ணணும். டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி ஸ்டோர் ஆகி இருக்கக்கூடிய ஒரு இடம் வேணும் இல்லையா. ஸோ அதுக்கு இங்கே கரெக்டாக 4th ஆப்ஷன் கனெக்டில் ஃபயர் ஸ்டோர்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும்.
லைக் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே யூசர்னு நான் வாங்கிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுவே சஜஷனில் அவங்க வச்சிருக்கிற டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. யூசர்ட்டேருந்து நம்மளால இந்தந்த விஷயத்தெல்லாம் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நம்மளால இந்த ஆக்ஷன் கான்ஃபிகரேஷன் பண்ண முடியும். இந்த ஆத்தென்டிகேஷன் அதில் லாகின். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் பண்ணுறப்போ மேலே இந்த பக் சிம்பிள் பக்கத்தில் எரர் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே அது என்னென்ன எரரோ அந்த பேஜில் போய் சால்வ் பண்ணுறதுக்கானதெல்லாம் வந்துடும். ஸோ இது ஃப்ளட்டர் ஃப்ளோவில் ஒரு ஈஸியான ஆப்ஷன். மேனுவல் கோடிங் பண்ணுறப்போ இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இங்கே ஆத்தென்டிகேஷன் எனேபிள் பண்ணிவிட்டு ஃபயர்பேஸ் ஃபஸ்ட்டு இனிஷியல் பேஜ் வந்து லாகின் பேஜாக வச்சுருக்கோம். லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹோம் பேஜ் போகணும். ஸோ அதை செட் பண்ணிவிட்டு இது வந்து இந்த பேஜுக்கு மட்டும்தான் நம்மளால் எப்படி பண்ண முடியும். ஏன்னா இது இந்த இடத்துல நம்ம ஆத்தென்டிகேஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கன்ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த பேஜுக்கு போகணும், இல்லைனா போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே இனிஷியல் பேஜ் லாகின் பேஜ்னு நம்ம இங்கே ஒன்று கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம இமெயில் வச்சு லாகின் பண்ண போகிறோம். அது மட்டும் தான் நம்ம ஃபயர்பேஸில் எனேபிள் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால இமெயில் மட்டும் தான் வச்சு பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 வந்து இமெயில், டெக்ஸ்ட் பாக்ஸ் 2 வந்து பாஸ்வேர்ட்.
1 மினிட். பாஸ்வேர்டுக்கு தனி ஃபீல்டு ஒன்று உண்டு இந்த இடத்துல. இங்கே நம்ம அதை எனேபிள் பண்ணிக்கலாம். லைக் இதுலேயே வந்து பாஸ்வேர்ட் ஃபீல்டு கொடுத்துட்டு ஒரு டாகுல் ஐக்கான் வரும். ஸோ இது பாஸ்வேர்ட் ஃபீல்டாங்கிறது இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணால் தான் இந்த டேட்டா பேஸ் கான்ஃபிகர் பண்ணுற இடத்துல நம்மளுக்கு ஷோகேஸ் ஆகும். ஸோ ஆக்சுவலாக நான் ஃபயர் ஸ்டோர் யூஸ் பண்ணி ரொம்ப இயர்ஸாகவே ஆகுது. ஓகே, இப்போ வந்துடும். ஸோ இமெயில், இப்போ பாஸ்வேர்ட் ஃபீல்டு. லாகின் பண்ணால் வர மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுப்போம். ஸோ ஓகே, சின்ன மிஸ்டேக் தான். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ப்ரோக்ராமிங்கில் தான் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ ஏன்னா இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப பேக்கில் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 3 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் பேக். ஸோ ஆக்சுவலாக நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஃப்ளட்டர் ஃப்ளோவில் ஸ்டார்ட் பண்ணி தான் ப்ரோக்ராமிங்லாம் லேர்ன் பண்ணேன். ஸோ இது வந்து ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டூலாகவே இருக்கும் உங்களுக்குமே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரெண்டாவது, நம்மளோட பேஜ் இல்லை சைன்அப் பேஜ் இருக்குது. சைன்அப் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வாங்குகிறோம். இதுலேயும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு வாங்கியாச்சு. சைன்அப் கொடுத்தா இங்கே சைன்அப் ஆகணும். நம்மளோட பேக் எண்டில் போயிட்டு ஸ்டோர் ஆகணும். ஸோ இந்த இடத்துல நம்ம பாஸ்வேர்ட் ஃபீல்டு வந்து செட் பண்ணணும். மேக்ஸிமம் 2 பாஸ்வேர்ட் ஃபீல்டு வந்து நம்மளுக்கு வேணும். எல்லா இடத்துலையுமே பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு டைப் பண்ணுவாங்க இல்லையா? எக்ஸாம்பிளுக்கு இதே நம்ம எடுத்துக்கலாமே. ஸோ இப்போ இந்த இடத்துல 2 இது இருக்குது நம்மக்கிட்ட. ஒன்று பாஸ்வேர்டு, இந்த இடத்துல கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட சைன்அப் பேஜோட ஆக்ஷனை நம்ம பார்க்கலாம். லைக் செகண்டு, தேர்டு, ஃபோர்த் கணக்கு வச்சுக்கோங்க. செகண்ட் டெக்ஸ்ட் ஃபீல்டு இமெயில், தேர்ட் அண்ட் ஃபோர்த் டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து நம்மளோட பாஸ்வேர்ட் ஃபீல்டு. யூசர் கலெக்ஷன்ஸ்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணணும்னாலும் நம்ம இதிலே போயிட்டு எக்ஸ்ட்ராவாக இன்னும் நிறைய டீட்டெயில்ஸாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆட் ஃபீல்ட்ஸ் கொடுத்து நம்ம எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள். இப்போ நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி லாகின் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து ஸோ ஒன்று லாகின் ஆகி ஹோம் பேஜ், இன்னொன்று பேக் வந்தால் லாக் அவுட் ஆகுற மாதிரி வச்சுருக்கோம்.
நம்ம சைன் அப் ஆனதும் நம்மளோட லாகின் பேஜுக்கே திருப்பி பேக் போகணும் இல்லையா? ஸோ அது ஆட்டோவாகவே இங்கே நடந்து நம்ம இந்த இடத்துல மேனுவல் கான்ஃபிகரேஷன் பண்ண வேண்டாம். ப்ரோக்ராமிங்கில் தான் நம்ம மேனுவல் கான்ஃபிகரேஷன் பண்ணுவாங்க. ஸோ சிம்பிளாக ரன் பண்ணி பார்க்கலாம் இப்போ. என் ஸ்க்ரீன் விசிபிளாக தெரியுதா இப்போ? ஓகே.
ஸோ நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் சொல்லியிருந்தீங்கல்ல, அதை நம்ம பார்க்கலாம் அது லோட் ஆகுற வரைக்கும். லைக் ஃபயர்பேஸ் செட்டப் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தீங்க, அது ஓகே தானே? ஃபயர்பேஸ் செட்டப் எப்படி பண்ணணுங்கிறது. ஓகே. பேக் அண்ட் ஏபிஐ கால் ஆத்தென்டிகேஷனும் பேக் அண்ட் காலும் இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏபிஐ கால் வந்து நான் சொல்கிறேன். அப்புறம் இன்டகிரேட்டிங் ஜென்ஏ எலமெண்ட்ஸ்னா எந்த மாதிரி சொல்கிறீங்க? லைக் ஸ்ரீராம் அவங்க போட்டிருந்தாங்க இன்டகிரேட்டிங் ஜென். ஸோ இப்போ இந்த இமேஜ் ஜென்ரேஷன், இந்த டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அந்த மாதிரியா சார்? ம் ம் பண்ணலாம். ஓகே ஓகே. ம் இல்லை சார், அது ஸ்ரீராம்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தது. ஓகே ஓகே சார். ம் 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 ஓகே. இப்போ அந்த மாதிரி ஜென்ரேட்டிவ் ஏஐ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே நம்ம டேஷ்போர்டில் மார்க்கெட் பிளேஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இதில் ஃபியூச்சர்ட் ஐட்டமில் உங்களுக்கு இந்த சேட் ஜிபிடி இன் ஒரு ஃப்ளட்டர் ஃப்ளோன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ். மேக்ஸிமம் இங்கே இருக்கிற எல்லாருமே இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிள் இதில் எல்லாமே ப்ரீபில்டாக எல்லாமே பண்ணியிருப்பாங்க. நம்ம இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா நம்மளோட ஏபிஐ வச்சு டெஸ்ட் பண்ணலாம். ஸோ 1 மினிட், நமக்குள்ளது வந்துருச்சா? வந்துருச்சா? ஓகே. ஸோ இதை நம்ம ஒரு தடவை ரன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போகலாம். ஸோ லைக் நம்ம இதை கொடுத்துருந்தோம், நம்ம ஆல்ரெடி உள்ள டிக்ளேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யாராச்சும் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் நோட் பண்ணீங்களா? இந்த பேஜில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. டிசைனில் தான் சொல்கிறேன். லைக் கரெக்டு தான் சார். நம்ம சைனப் பேஜே இந்த பேஜில் லிங்க் பண்ணல. நம்ம சைனப்பே பண்ண முடியாது இல்லையா டைரெக்டாக? அப்புறம் ஃபர்கட் பாஸ்வேர்டும் இன்க்ளூட் பண்ணல. தென் சைன் அப் பேஜ் ஆல்ரெடி யூசர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது அது இது இல்ல. இப்போ ஃபார்கட் பாஸ்வேர்ட் நமக்கு மறந்துட்டா கீழே ஃபர்கட் பாஸ்வேர்டு வரும். தென் அதுல வந்து நியூ யூசர் சைன் அப்னு ஒரு இது இன்க்ளூட் பண்ணும். அந்த சைனப் இந்த பேஜை நம்ம டிசைன் பண்ணோம், பட் ஆனால் இந்த பேஜை நம்ம லிங்கே பண்ணல ஃபர்ஸ்ட் பேஜ் கூட. இல்லை, அதான் நோட் பண்ணாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக.
இப்போ நீங்க Flutter Flowல பார்க்குறது வந்து உங்களுக்கு ரொம்பவே லிமிட்டடா தான் இருக்கும். லைக் இங்க நம்ம இந்த ஒர்க் மட்டும் பண்ற மாதிரி இப்போ இதுல நீங்க எல்லாமே கம்ப்ளீட்டா ஒரு லிமிட் இதுக்குள்ள இருக்கிறது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஒரு இதெல்லாம் பாப்புலரான ஃபீச்சர்ஸ். பட்டனுக்குள்ள நிறைய டைப்ஸ் இருக்கு. லைக் டெக்ஸ்ட் பட்டன், ஹோவர், ரைஸ்டு பட்டன், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. இமேஜஸ்லயுமே நிறைய கிளாஸ் இருக்கு. அப்புறம் ஸ்டாக்கு காலம் மட்டும்தான் இதுல நம்ம யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ப்ரோக்ராம்குள்ள வரப்போ இதுல இருந்தும் நிறைய எக்ஸ்டெண்டட் ஃபீச்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸோ லாங் டைமா ஒரே பேஜ் சும்மா வச்சுட்டோம்னா லோட் ஆகட்டும். அந்த ஜென்னி ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு உள்ள வந்து ஒரு ஏபிஐ கீ மட்டும் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ப்ரோ அந்த ஏபிஐ கீக்கு பே பண்ணணுமா ப்ரோ? ஒருவேளை சாட் ஜிபிடியோடது எடுக்கிறோம் அப்படின்னா சார் அந்த அண்ணாக்கு நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன் சார். சார் ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு பர்சனல் இமெயில் இதான் சார் இருக்கு. நமக்கு அஃபிஷியலா இன்னும் தரலைங்க சார் ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு யாருக்குமே. இல்ல சார் டொமைன் ஐடி கிடைச்சிருச்சு சார். சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கே கிடைச்சிருச்சு சார். ஓகே சார். ஓகே சார்.
ஓகே சார். ஹலோ. இல்லை சார், நெட்வொர்க் ஸ்விட்ச். ஓகே. சாரி, கொஞ்சம் நெட்வொர்க். இப்போ நம்ம அந்த சாட் ஜிபிடி இன்டகிரேஷன் கேட்டிருந்தீங்கல்ல, லைக் இப்போ இங்கே ஓப்பன் ஏஐ பிளாட்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ப்ளே கிரவுண்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் போயிட்டு தான் ஏபிஐ வந்து மேக்ஸிமம். ஓ. ஓகே. இப்போ நீங்க அத பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஏஐ பிளே கிரவுண்டுக்கு போறதுக்கு நீங்க சாட் ஜிபிடி பிரைமரியா லாகின் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஒரு மெயில் ஐடியில. ஸோ அந்த மெயில் ஐடியில தான் நீங்க போய் ஃபர்ஸ்ட் ஏபிஐக்கு எடுக்க முடியும். ஏபிஐக்குன்னு சர்ச் பண்ணலாம், பிளே கிரவுண்டுன்னு சர்ச் பண்ணலாம். எது நீங்க இப்போ ஸோ இது ரெண்டுமே ஒரே பிளாட்ஃபார்ம்குள்ள தான் உங்களை கூட்டிட்டு போகும். இந்த பிளாட்ஃபார்ம்குள்ள போய் தான் உங்களால ஏபிஐக்கு வந்து எடுக்க முடியும். இதே இதுதான் எல்லாத்துக்குமே. இப்போ ஜெமினி ஏபிஐ எடுக்கிறதுக்கும் இதே ஃபார்மட் தான். ஸோ இங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட சீக்ரெட் கீஸ் வந்து இங்கே ஜென்ரேட் ஆகும். கிரியேட் நியூ கொடுத்து நம்ம என்ன என்ன பேரில் கொடுக்குறோமோ கொடுத்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சும்மா டெமோன்னு இப்போ கொடுக்குறேன், டெமோ 1 டிஃபால்ட் ப்ராஜெக்ட். எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு சீக்ரெட் கீ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த கீயை தான் காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ளட்டர் ஃப்ளோவில். இங்கே வந்துட்டு நம்ம ஃப்ளட்டர் ஃப்ளோவோட ஸோ அந்த மார்க்கெட் பிளேஸில் பார்த்தீங்க இல்லையா, இதில் போயிட்டு நம்ம அந்த ஏபிஐக்கு ஜஸ்ட் நம்ம இந்த நார்மலாக இப்போ நம்ம பண்ண ப்ராஜெக்ட் மாதிரியே தான் இருக்கும். பட் ஆனால் அந்த ஏபிஐ வந்து இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க இல்லையா, இந்த லெஃப்ட் சைடில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷனில் ஏபிஐ வேர்ட்ஸ்ன்னு இருக்கும். அதில் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கே நம்ம கால் பேக் கொடுக்குறோம், இங்கே நம்மளே கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா மேனுவல் ப்ராசஸில் ஏபிஐ நேம், ஏபிஐயோட யூஆர்எல், அதோட ஹெட்டர்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஏபிஐஸ் வந்து இப்போ புதுசாக இம்போர்ட் ஓப்பன் ஏபிஐ இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து ஈஸியாக நம்ம இம்போர்ட் பண்ணிக்க முடியும். லைக் அங்கேருந்து டேரெக்டாகவே இங்கே இம்போர்ட் பண்ணி நம்ம யூசேஜ் பண்ணிக்கலாம். ஓகே தானே? ஆமாம் சார்.
பண்றது இல்ல நிறைய. ஆ ம். ஆ, நம்மளே பண்றோம் அப்படின்னாவா? ம். பண்ணலாம். லைக் அதுக்கு வந்து இப்போ சேட் ஜிபிடி இதெல்லாம் வந்து பெய்டு மாடல்ஸ், அதனால தான் நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இடத்துலலாம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஸோ இந்த ஹக்கிங் ஃபேஸ் டாட் கோ வந்து இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், இப்போ டேட்டா செட்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். இது வந்து இந்த மிஷின் லேர்னிங், ஏஐ இது ரிலேட்டடாக படிக்கிற எல்லாருமே இதை வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து டெஸ்டிங் ஃபேஸ்க்காக அவங்க பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவாங்க. சிமிலராக கிட்டப் மாதிரியே இருக்கும். ஆனால் இது ஏஐ பற்றி லேர்ன் பண்ணுறவங்க ப்ரொஃபைல்ஸ் கிரியேட் பண்ணி டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இதில் நிறையா லைக் காமிக் ஜென்ரேஷன், இமேஜ் டெக்ஸ்ட் டு இமேஜ், வாய்ஸ் ஆட்டோ ஜென்ரேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இதில் இருக்கும். இதோட டேட்டா செட்ஸ் இருக்கும். அதை நம்ம ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். லைக் நான் இதில் ஜஸ்ட் டெக்ஸ்ட் டு காமிக் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்துருந்தேன். ஸோ சம்திங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த இது வழியாகவும் நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே சிங்க் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது, இப்போ நம்மளே ஓனாகவும் பண்ணலாம் சார் சொன்ன மாதிரி. ஓனாக பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்ட்ஸில் போயிட்டு நம்மளே டேட்டாஸ் எல்லாமே இப்போ ஃபயர் பேஸில் போயிட்டு எக்ஸிஸ்டிங்காக இப்போ ஃபயர் பேஸ் மட்டும் டேட்டா பேஸ் கிடையாது. நம்மளுக்கு நிறைய டேட்டா பேஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே சுப்பா பேஸ்னு ஒன்று இருக்குது, எஸ்கியூ லைட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணக்கூடிய டேட்டா பேஸில் போயிட்டு சில டேட்டாஸை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சுட்டு நமக்குள்ள இப்போ ஜென்ரேட் பண்ணுறப்போ நம்ம ஈஸியாக ஜென்ரேட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துக்கலாம் ஓனாக பண்ணுறோம் அப்படின்னா. ஸ்டார்டிங் லேர்னிங் ப்ரோ நம்மளே டேட்டா செட்ஸ் கொடுக்க முடியுமா ப்ரோ? நம்மளே கொடுக்கலாம். இது வந்து ஸ்ப்ரெட்ஷீட் சப்போர்ட் பண்ணும். நம்மளோட ஃப்ளட்டர் ஃப்ளோவில் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் வந்து இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ப்ரெட்ஷீட்டில் நம்ம டேட்டாஸ் ட்ரெயின் பண்ணி நம்ம உள்ள இன்டகிரேட் பண்ணி நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஆன்லைனில் நிறைய சிஎஸ்வி டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாகவே இருக்கும். லைக் கேகல் போனீங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்வி டேட்டாஸ் வந்து ரொம்பவே அவைலபிளாக இருக்கும் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரீயாகவே நம்ம உள்ள இன்டகிரேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கேகல்குள்ளே போயிட்டு. இதில் கோவிட் டேட்டாஸ், சேலரி டேட்டா, எந்த சாம்பிளுக்கு நிறையா மாடல்ஸ் வந்து உள்ள அவைலபிளாக இருக்கும். ஸோ கேகிள் நோட் பண்ணிக்கோங்க வேணாம். கேகிள், ஹக்கிங் ஃபேஸ். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக ஏஐ பற்றி நெக்ஸ்ட் ஸ்டடி பண்ண போகிறீங்க அப்படின்னா ஹக்கிங் ஃபேஸ், கேகிள், அதுக்கடுத்து கிட்டப், இது மூணுமே உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளோவாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ கம்ப்ளீட்டாக ப்ரோக்ராமிங்கில் நெக்ஸ்ட்டு போகலான்ட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் ஃபாலோ பண்ண ஒரு விஷயத்த வேணால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்டிங் வந்து நான் வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கிட்டப்பில் இந்த மாதிரி சும்மா ஃப்ளட்டர் ஃப்ளோவில் டெவலப் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்தது ஆக்சுவலாக காரணம் என்னென்னா என்னை நம்பி ஒருத்தவங்க ஒரு ஆப் பண்ணி தர சொல்லி கேட்டாங்க. ஸோ அந்த டைம் எனக்கு ஆப் டெவலப் பண்ணவே தெரியாது. ஸோ ஆன்லைனில் சர்ச் பண்ணுறப்போ எனக்கு ஃப்ளட்டர் ஃப்ளோ தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அதில் பல்லுவே ஒரு ட்ரஸ்ட்டுக்கு வந்து ஆப் பண்ணோம். ஸோ அதுலேருந்து ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட ப்ரோக்ராமிங் ஜேர்னியை. அப்புறம் லேட்டரான் காருண்யா காலேஜ் தெரியும் இல்லையா கோயம்புத்தூரில், அங்கே என்எஸ்எஸ்க்கு வந்து ஒரு ஆப் கேட்டாங்க. ஸோ சிம்பிளாக ஒரு ஃபியூச்சருமே கிடையாது. எக்ஸிஸ்டிங்காக உள்ளே இருந்த டெம்ப்ளேட்ஸை மட்டும், அந்த டைம் ப்ரோக்ராமிங்னா என்னன்னு கூட தெரியாது, ஜஸ்ட் உள்ளே இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்ஸை உள்ளே இம்போர்ட் பண்ண தெரியும், நேவிகேட் பண்ண தெரியும், ஃபயர் பேஸ் கான்ஃபிகர் பண்ண தெரியும். இந்த ஃபியூச்சர்ஸை மட்டும் வச்சு ஒரு காலேஜோட இதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே பண்ணி கொடுத்தோம். லைக் நிறைய பேஜஸ் இதை கம்ப்ளீட்டாக ஒரு 2 வீக்ஸில் பண்ணேன். டைம் டேபிள் பார்த்துக்கிற மாதிரி, ஈவெண்ட்ஸ், ஒர்க் ஷாப்ஸ், ஸ்பெஷல் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா, லாகின் சைன்அப், அப்புறம் இதெல்லாமே நம்ம ஃபயர் பேஸில் டீட்டெயிலாக நெக்ஸ்ட்டு போகிறப்ப வேணால் இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். எப்படி ஃபயர் பேஸில் இருந்து டேட்டாஸ் எங்கே லிஸ்ட் பண்ணி காட்டுறதுக்கு. ஃபயர் பேஸில் நான் டைப் பண்ணேன்னா அது இந்த இடத்துல வரணும். ஏன்னா டைனமிக்காக இருக்கிற ஆப்பை வந்து நிறைய பேர் விரும்புவாங்க. ஸ்டாட்டிக், டைனமிக் அப்படின்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டாட்டிக்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வச்சிருக்கிறது, இப்போ இங்கே ஒர்க் ஷாப்னு இருக்கிறத மாற்றவே முடியாது, அந்த இடத்துல அப்படியே தான் இருக்க போகுது. ஆனால் கீழே இருக்கிற அந்த போஸ்ட் டைட்டில் இதெல்லாம் வந்து ஃபயர் பேஸ்
ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட். இப்போ எங்களுக்கு நாளைக்கு அந்த டிடிக்கு ப்ரெசன்டேஷனுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம் ஈஸி ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ தட் நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாங்கன்னா நாங்கள் ப்ரிப்பரேஷன் கிட்டாங்க. சார் ஸ்டார்டிங் தான் சார் இருந்தேன். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். இல்லை சார், விபிடிக்கு ரெடி ப்ரிப்பேர் பண்ணோம். டீம் மெம்பர்ஸ் கூட கொஞ்சம் டாக் எல்லாம் இருக்கு. ஸோ தட் அவங்கள நான் அசைன் பண்ணோம். தென் 10 மினிட்ஸ் நான் ஸோ தட் சார் ஓகே சார். ஓகே சார். ப்ரோ இப்போ நம்ம இப்போ அந்த கிரியேட்டிங் அன் அக்கௌண்ட்ல வந்து டெல் அஸ் அபவுட் யுவர் செல்ஃப்னு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுவோம்ல, அதுல அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லுவாங்கல்ல, லைக் ஜெண்டர், ஏஜ், நேம், அதெல்லாம் நம்ம ஹோம் பேஜ்ல வந்து ஒரு ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும் இல்லையா, அது கிளிக் பண்ணும்போது அது எப்படி அதுல ஸ்டோர் ஆகுது ப்ரோ? அதுல ஸ்டோர் ஆகணும். அவங்க முன்னாடி கொடுக்குற டீடைல்ஸ் வந்து அந்த ப்ரொஃபைல் பேஜ்ல ஸ்டோர் ஆகணும். லைக் உள்ள சைன் அப்ல கொடுக்கறது வந்து ப்ரொஃபைல் பேஜ்ல ஷோ பண்ற மாதிரி கரெக்ட்டா? ஆமா ப்ரோ, அதுதான் இப்போ நம்ம சைன் அப் பண்ணும்போது அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அது வந்து நம்ம ஆப் குள்ள இருக்கும்போது யுவர் ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணும்போது அதுல ஸ்டோர் ஆகிருக்கணும். அதாவது ஓகே, லைக் சிம்பிளா தான் நம்ம இப்போ உள்ள கொடுத்துருக்கோம் இல்லையா ஃபயர் பேஸ்ல டேட்டாஸ் வந்து. ஸோ எக்ஸாம்பிள் இப்போ லாகின் டீட்டெயில்ஸ்லாம் நமக்குள்ள இப்போ சொன்ன மாதிரி ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். லைக் நீங்க சொன்ன மாதிரி இப்போ நேம் என்னெல்லாம் சொன்னீங்க? நேம், ஜெண்டர் அண்ட் அவங்க டேட் ஆஃப் பர்த். ஒரு சில ஆப்ல வந்து டேட் ஆஃப் பர்த் அந்த மாதிரி பர்சனலா டீடைல்ஸ் கேட்பாங்க அந்த மாதிரி. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிளவுட் ஃபயர் ஸ்டோர் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா, அந்த ஃபயர் ஸ்டோர் அப்புறம் ரியல் டைம் டேட்டாபேஸ், இந்த இடத்துல வந்து கலெக்ஷனா ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்போ கலெக்ஷன் ஐடி பேர் இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ணோம் பாத்தீங்களா ஃபயர் பேஸ்ல. எக்ஸாம்பிள் இங்க நம்ம ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ணியிருக்கோம் கரெக்டா, இமெயில், டிஸ்பிளே நேம், போட்டோ யூஆர்எல் அப்படிங்கிற ஸ்கீமா கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இதே தான் இங்கே நான் மேனுவலாக காட்டுறாங்களா, இந்த மாதிரி சும்மா யூசர், டாக்குமெண்ட் நேம், அது கீழே இமெயில் நேம் அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணியிருப்பீங்க. இப்போ இங்கே டெக்ஸ்ட் ஏதாச்சும் இருக்கும் நம்ம ப்ராஜெக்டில், ஏதாச்சும் டெக்ஸ்ட் இருக்குங்களா? ஸோ இப்போ இங்கே லாகின் இருக்கிற இடத்துல எனக்கு வந்து நான் உள்ளே என்டர் பண்ணி வச்சிருக்கிற டேட்டா பேஸில் லாகின் ஆன அந்த நேம் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இங்கே சென்டர் பட்டனில் டேட்டா பேஸோட சிம்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் 3 சர்வர் கனெக்ட் பண்ண மாதிரி. ஸோ இங்கே போய் query கொடுத்து, ஸோ இதில் query கலெக்ஷனில் போயிட்டு எந்த கலெக்ஷனுக்குள்ள யூசரில் எந்த டேட்டா எனக்கு வேணுமோ அந்த டேட்டாவோட நேமை நான் செலக்ட் பண்ணி அதை வந்து நான் இந்த இடத்துல கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இப்போதைக்கு உள்ள எந்த டேட்டாவும் இல்லாததுனால நம்மளுக்கு இப்படி காட்டுது. ஸோ இப்போ உள்ள ஒரு டேட்டா இருக்குங்கிற டைமில் அந்த நேமோட இங்கே நேமை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேவ் கொடுத்தோம் அப்படின்னா அது இங்கே லிஸ்ட் ஆயிரும். அந்த மாதிரி நம்ம ஒரு டைம் மேனுவலாக இந்த query கலெக்ஷனில் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். சிம்பிள். இங்கே ஆட் query, இங்கே போயிட்டு query கலெக்ஷனில் போயிட்டு எந்த கலெக்ஷனில் என்ன டேட்டாஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நம்ம ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும். ஃபில்டர் ஆப்ஷனில் போய் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, ஏதாச்சும் ரோல் மாதிரி, இப்போ எப்படி சொல்கிறது, ஏதாச்சும் அதில் ரூல்ஸு ஏதாச்சும் நம்ம கொடுக்க போகிறோன்னா அதை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், உள்ள வந்துடும். ப்ரோ அப்போ வந்துட்டு நம்ம லாகின் வந்துட்டு அந்த யூசர் கலெக்ஷன்ஸ் கூட லிங்க் பண்ணுமா ப்ரோ? லாகின் பேஜ்ல இந்த நேம் இருக்கிறதுனால நான் பண்றேன். சோ இதே ப்ரொஃபைல் பேஜா இருந்துச்சுன்னா ப்ரொஃபைல் நம்ம அந்த இமெயில் ஐடி இமெயில்னு இருக்குல்ல ப்ரோ, இமெயில் பாஸ்வேர்டு அதே மாதிரி தான் யூசர் நேம் இல்ல யூசர் இதுன்னு கொடுப்போம்ல ப்ரோ டெக்ஸ்ட் பாக்ஸ். அந்த டிசைன் பண்றப்போ உள்ள வந்து அந்த கலெக்ஷன் எப்படி லிங்க் பண்ணுவோம்னு கேக்குறேன் ப்ரோ. எந்த கலெக்ஷனா? நம்ம இதுல வந்துட்டு
யூசர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ளட்டர் ஃப்ளோவில் கிரியேட் பண்ணோம் ப்ரோ. ம் அதே மாதிரி நீங்கள் கூகுள் இதில் க்ளவுடில் வந்துட்டு திரும்ப யூசர்ஸ்னு இன்னொன்று கிரியேட் பண்ணீங்க கரெக்டாக? இல்ல இது வந்து வேற ஃபயர் பேஸ் அக்கௌண்ட். நம்ம இங்க வந்து நம்மளுக்கு இது முடிஞ்சிருச்சு பாத்தீங்களா? நம்ம நம்ம ஆப்போட கனெக்ட் பண்ணியிருக்க ஆப் இது கிடையாது. ஓகே ப்ரோ. அப்போ அங்கே இருக்கிறது ஷோ ஆகும் கரெக்டா ப்ரோ? ஓகே ஓகே. ஏன்னா சின்ன கன்ஃபியூஷன். ஏன்னா நான் இந்த பேஜில் தான் போயிட்டு நம்ம கலெக்ஷன்ஸை கிரியேட் பண்ணோம். இது ஸ்டார்டிங் கிரியேட் பண்றப்போ சின்னதா ஒரு எரர் வந்துச்சு இல்லையா? ஸோ நான் லாகின் பண்ணது இந்த ஃபயர் பேஸ் அக்கௌண்ட்டை தான் லாகின் பண்ணியிருந்தேன். இப்போ அங்கே ஸ்டோரேஜ் இஷ்யூவாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே ப்ரோ. அப்போ வந்துட்டு நம்ம ஃப்ளட்டர் ஃப்ளோவில் என்ன கலெக்ஷன் போடுறோமோ அது வந்து இங்கே க்ளவுட்லேயும் ஓப்பன் ஆகிருந்தானே ப்ரோ? க்ளவுட்லேயும் அது நம்ம போடணும்னு அவசியம் இல்லை, அதுவே கிரியேட் ஆயிரும். நான் மேனுவலாக பண்ணி காமிச்சது வந்து ஃபியூச்சரில் நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணுறப்போ அந்த மாதிரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால அதை பண்ணி காமிச்சேன். மேனுவலாக பண்ணுறது இப்படி இங்கே வந்து நம்ம எதுவுமே மேனுவலாக பண்ண வேண்டாம், இதுவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடும். ஓகே ப்ரோ. ரூல்ஸ் கொண்டு இங்கேயே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னா அங்கேயும் சேஞ்ச் ஆயிடும். அதனால தான் நான் ஸ்டார்டிங் காமிச்சேன் பார்த்தீங்களா? ஃப்ளட்டர் ஒரு மெயில் ஐடி வந்து உள்ள எடிட்டர் ஆப்ஷன் கொடுத்தேன் பார்த்தீங்களா? ஆமாம் ப்ரோ. அது வந்து அதுக்கு தான் கொடுத்தேன். அதாவது இவங்களே எல்லா எடிட்டிங் ஆக்சஸையும் நம்ம வந்து பெர்மிட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம எதுவுமே மேனுவலாக பண்ணுற மாதிரியே இருக்காது, இங்கேருந்தே எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ மேனுவலாக எப்போ பண்ணுவோம் அப்படின்னா நம்மளே ஒரு பிளாங்க் ப்ரோக்ராம் எடுத்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறப்போ அப்போ அந்த டைமில் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ப்ரோ. ப்ரோ அப்புறம் அந்த ஓடிபி இப்போ நம்ம அந்த ஃபர்கட் பாஸ்வேர்ட் அப்போ அந்த ஓடிபி கொடுப்போம் இல்லையா, அது எதுலேருந்து அதுலேருந்து எதனா ஒர்க் இருக்கா ப்ரோ? அதில் இப்போ மொபைலுக்கு வந்து அந்த ஓடிபி வரும் இல்லையா, அதில் எப்படி செட் பண்ணுறது ப்ரோ? அதில் சிம்பிள் தான். அதுவே இப்போ இங்கே இன்னொரு பட்டன் கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்கட் பாஸ்வேர்டில். அதுவும் இதே ப்ராசஸ் தான். லைக் இங்கே போயிட்டு நம்ம லாகின் ஆத்தென்டிகேஷன் கொடுத்தோம், அதுக்கு பதிலாக இங்கே நம்மளுக்கு ஃபர்கட் இதிலே கொடுத்துருப்பாங்க. இந்த ரீசன்ட் இங்கே வந்து நம்ம இமெயில் கொடுத்துருக்கோம், அதனால இமெயில் ஓடிபி தான் போகும். வெரிஃபை கோட் கொடுக்கலாம், ஆனால் இங்கே கோட் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபயர் பேஸ்லேயுமே. ஸோ இது ஓகே தானே, இது உங்களுக்கு இங்கேருந்தே எல்லா ஆக்சஸும் கிடச்சிரும், நீங்கள் மேனுவலாக பண்ணுற மாதிரியே வராது. ஸோ இங்கே நம்ம சிம்பிளாக இப்படி அந்த ஆக்ஷனில் போய் கால் ஆஃப் பண்ணிட்டாலே போதும், அவ்வளோதான். அவ்வளோதான், எங்கே போகணும் அப்படிங்கிறத செட் மட்டும் பண்ணிட்டா போதும். ப்ரோ ஆக்சுவலி எனக்கு அந்த ஸ்க்ரீன் நீங்க பிரசன்ட் பண்றது தெரியல ப்ரோ. புரியல. ஆமா, இப்போ எனக்கு ரீசெண்டா அப்படிதான் நடந்துச்சு. ஸ்விட்ச் ஆனதுனால தான் இப்போ கட் ஆச்சு ஆக்சுவலா கொஞ்சம் முன்னாடி. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. சிம்பிள் அதேதான். அதே லாகினுக்கு நம்ம பண்ணோம் இல்லையா, ஆக்ஷன்ல போயிட்டு கிரியேட் நியூ இந்த கிரியேட் நியூல ஓப்பன் கொடுத்து ஓப்பன்ல வந்து நம்ம நேவிகேட் டு அங்கே கீழே வந்து பேக் அண்ட் டேட்டா பேஸ், அதில் போயிட்டு ஃபயர் பேஸ் ஆத்தென்டிகேஷன், அதில் நம்ம இங்கே இருக்கிற எந்த ஃபீச்சர் வேணாலும் இந்த பட்டனுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ அப்டேட் பாஸ்வேர்டு இந்த பட்டன் கொடுத்தோம்னா பாஸ்வேர்டு அப்டேட் பண்ணுற ஃபீச்சர் வந்துடும், அவ்வளோதான். ஓகே ப்ரோ. இல்லை ஷார்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இருக்கும். ஓகே சார். ஓகே சார்.
ஓகே. ஸோ ஃபர்தராக ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குதா? ஓகே சார். ஓகே